அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா நெட்வொர்க்கோட OSI மாடல். ஸோ ஒரு டேட்டாவை நம்ம ஒரு பிசிலேருந்து மல்டிபிள் சிஸ்டத்துக்கு எப்படி சென்ட் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி டோபாலஜிஸ் இருக்கு, ஸோ ஒரு ஹப்னா என்ன, சுவிட்ச்னா என்ன அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே லாஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா அந்த டேட்டாஸ் வந்து எப்படி சென்ட் ஆகுது அப்படின்றது தான். இந்த OSI மாடலில் நம்ம ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது, பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி ஒரு டேட்டாஸ் வந்து எப்படி சென்ட் ஆகுது அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஏசி டெக், ஜஸ்ட் டூ இட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அதோட இன்ட்ரடக்ஷன். OSI மாடல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெவலப் டு IOS, அதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்றத டெவலப் பண்ணாங்க. எதுக்காண்டி இதை டெவலப் பண்ணோம்? இப்போ நார்மலாக இப்போ எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணணும்னா ஆண்ட்ராய்டு டு ஆண்ட்ராய்டு ஷேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கு, ஆப்பிள் டு ஆப்பிள் ஷேர் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டிவைஸுக்கு எனக்கு ஷேர் பண்ணணும், ஆண்ட்ராய்டு டு ஆப்பிள், ஆப்பிள் டு ஆண்ட்ராய்டு ஷேர் பண்ணுறது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குது. அதுக்கு ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிவைஸை நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்றது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் ஒன்று டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக்கான கான்செப்ட். ஸோ இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 7 லேயர்ஸ் வந்து டிசைன் பண்ணாங்க. அந்த 7 லேயர்ஸை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு டேட்டாவும் சென்ட் பண்றதுனாலும் சரி, ரிசீவ் பண்றதுனாலும் சரி, எந்த ஒரு டேட்டாவும் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும் அது மூலியமா தான். ஸோ ஆல்ரெடி பாஸ்ட் கிளாஸஸ்ல வந்து எப்படி ஒரு டேட்டா வந்து ஹப்ல இருந்து சுவிட்ச்ல இருந்து ஹப்புக்கு சென்ட் பண்ணும் போது என்னென்ன லேயர்ஸ்ல என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ OSI மாடலோட ஓவர்வியூவான கனெக்ஷன்ஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்ளிகேஷன் லேயர் அப்படின்ற லேயர் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணும்னா இந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணும்னா நம்ம இப்போ யூடியூப்ல இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கல்ல, ஒரு இமெயில் சென்ட் பண்றது, இந்த யூடியூப்ல வீடியோ பார்க்கறது, இமெயில் போஸ்ட் பண்றது, வாட்ஸ்அப் எதுனாலும் சரி இந்த அப்ளிகேஷன் லேயர் மூலியமா தான் ஒரு யூசரோட இன்டர்ஃபேஸ் பண்றீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்றது என்னன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படின்றது பேசிக் கான்செப்ட்ஸ் சொல்றேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி மெர்ஜ் பண்றாங்க, எப்படி சென்ட் பண்றாங்க, எந்த ஃபார்மட்ல சென்ட் பண்றாங்க அப்படின்றதா ப்ரெசன்டேஷன் லேயர். செஷன் லேயர் அப்படின்றது என்னன்னா ஸோ அது என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்றாங்க, எதை பேஸ் பண்ணி செட் பண்றாங்க, ஸோ என்கிரிப்ஷன் ஆயிருக்கா என்ன அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இந்த ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர்ல தான் யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் லேயர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய லேயர்ஸ். ஸோ அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸ் அப்படின்றது ஹார்ட் ஆஃப் OSI. இது மூலியமா தான் ஒரு டேட்டாவை என்ன பண்றாங்கன்னா சென்ட் பண்றாங்க. ஸோ TCP, UDP, SCTP, SSL, TLS இப்படின்றது எல்லாமே ஒரு ப்ரோட்டோகால்ஸ். இந்த ப்ரோட்டோகால்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு டேட்டாவை சென்ட் பண்றது. ப்ரோட்டோகால்னா என்னன்னா இந்த பாதையில இப்படிதான் போகணும், இந்த பாதையில எனக்கு டேட்டா சென்ட் ஆகணும், இப்படிதான் எனக்கு டேட்டாஸ் வரணும் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகாலை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைனிங் ப்ராசஸ் மூலியமா ஒரு டேட்டாஸை சென்ட் பண்றது தான் டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்லுவாங்க. அடுத்து நெட்வொர்க் லேயர்ன்றது IP அட்ரஸ், MAC அட்ரஸ், OSPF, ICMP இது மூலியமா ஒரு டேட்டாஸ் எப்படி சென்ட் ஆகுது அப்படின்றது தான் நெட்வொர்க் லேயர். இது மூணுமே வந்து நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அண்ட் பிசிக்கல் லேயர், இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் லேயர்ல எனக்கு ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு OSI மாடல்ல மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்கு. அந்த 7 லேயர்ஸ்ல வந்து அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அண்ட் பிசிக்கல் லேயர், 7 லேயர்ஸ்மே வந்து OSI மாடல்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்ப்போம். க்ளோசர் டு எண்ட் யூசர். ஸோ நம்ம ஒரு மொபைல்லையோ லேப்டாப்லயோ எனி அதர் டிவைசஸ்லயோ ஒரு விஷயத்த நம்ம சர்ச் பண்றோம்ல, எண்ட் டிவைஸ். நம்ம தான் ஒரு அப்ளிகேஷன் என்னதான் டெவலப் பண்ணாலும் சரி, என்னதான் ஒரு டேட்டாஸை சென்ட் பண்ணாலும் சரி, அதை நம்ம யூஸ் பண்றது நம்ம தான். ஓகேவா? யார் அந்த டேட்டாஸை வந்து அனுப்புனாலும் சரி, அதை யூஸ் பண்றது நம்ம தான். ஸோ யூடியூப்ல நீங்க வீடியோ பாக்குறது, இன்ஸ்டால ஷார்ட்ஸ் பாக்குறது, ஒரு மெயில் சென்ட் பண்றது எல்லாமே வந்து நம்மளோட யூசேஜுக்காண்டி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை
க்ளோசர் டு எண்ட் யூசர், நம்ம தான் அதுல வந்து அந்த ப்ராசஸை இன்புட்டா எடுத்து நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், க்ளோசர் டு எண்ட் யூசர். அதாவது நம்ம தான் அந்த அப்ளிகேஷன்ஸை எடுத்து ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் வித் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். ஸோ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா சென்ட் பண்ணி டேட்டாவை வந்து ரிசீவ் பண்றோம். ஸோ இமெயில், வெப் ப்ரௌசிங், ஃபைல் டிரான்ஸ்ஃபர்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயரை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஸோ இமெயில் சென்ட் பண்றீங்க, வெப் ப்ரௌசிங் பண்றீங்க, ஃபைல் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்றீங்க, இது எல்லாமே என்னதுன்னா அப்ளிகேஷன் லைன்ல தான் ரன் ஆகுது. ஸோ இதோட ப்ரோட்டோகால் என்னன்னா ஹெச்டிடிபி, எஃப்டிபி, எஸ்எம்பிடி, டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேட்டா வந்து இப்போ நீங்க நார்மலா கூகுள் பண்ணி பாக்குறீங்க, www.google போட்டீங்கன்னாலும் சரி, அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்ற மாதிரி டினோட் பண்ணிருப்பாங்க. ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ்ன்றது என்னன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டி, இந்த ரெண்டுமே. ஸோ நார்மலா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகால்ன்றது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேட்டா வந்து என்கிரிப்ஷன் ஆயிருக்காது, ஈஸியா அந்த டேட்டாவை வந்து பக் பண்ணலாம். ஸோ இதே இது செக்யூரிட்டியா இருந்துச்சுன்னா ஹெச்டிடிபிஎஸ் அந்த அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால அந்த டேட்டாவை ஈஸியா வந்து பக் பண்ண முடியாது. ஸோ எஃப்டிபின்றது ஃபைல் டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகால், டொமைன் அண்ட் சர்வீஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ், ஒரு விதிமுறைகள். இந்த விதிமுறைகள் தான் ஒரு டேட்டாஸை நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கணும். ஸோ இப்போ விபிஎன் யூஸ் பண்றீங்களா, எனக்கு ஏன்னா அந்த இது வந்து என்னால் நார்மலாக பார்க்க முடியாது, நார்மலான ப்ரௌசர்ல என்னால் பார்க்க முடியாது, ஏன்னா அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதனால தான் விபிஎன் யூஸ் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு சில பிரைவேட் கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வரை பிரைவேட் ப்ரௌசர்ல இருந்து, அதாவது கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி எட்ஜ்ல இந்த மாதிரி ப்ரௌசர்ல இருந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்காண்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா விபிஎன் வச்சு அது மூலியமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்குரிய ஃபைல்ஸ், டேட்டாஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் லேயரோட ஃபங்க்ஷன். அடுத்து ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்றது என்னன்னா ஃபார்மட் த டேட்டா ஃப்ரம் தன் அப்ளிகேஷன் லேயர், என்ஷூர் த டேட்டா இன்ஸ்டன் ரீடபிள் ஃபார்மட், அதாவது டிரான்ஸ்லேட் பண்றது. இப்போ நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த என்னோட லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ்ல சொல்றேன்னா தமிழ்ல பேசுறவங்க மட்டும்தான் புரியும். அதுல கீழே நான் சப்டைட்டில் வச்சிருந்தேன்னா ஒரு சில பேர் அந்த சப்டைட்டில் இங்கிலீஷோ இல்ல தமிழோ இல்ல ஹிந்தியோ அது ரிலேட்டடா பேஸ் பண்ணி படிச்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு சில பேர் இங்கிலீஷ்ல வீடியோ போடலாம், ஹிந்தியில வீடியோ போடலாம், மராத்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்ல வீடியோஸ் போடும்போது அதோட சப்டைட்டில்ஸ் வந்து தெரிஞ்சு அதுல என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஃபார்மட் த டேட்டா டு த அப்ளிகேஷன் லேயர், என்ஷூர் த டேட்டா இன்டு ரீடபிள் ஃபார்மட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி அதை என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா என்கிரிப்ஷன், கம்ப்ரெஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன், இந்த மூணு விஷயம் பண்ணுது. என்கிரிப்ஷன், கம்ப்ரெஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன், இந்த மூணு விஷயம் பண்றது தான் ப்ரெசன்டேஷன். அதாவது ஒரு டேட்டாவை நீங்க சென்ட் பண்றீங்கன்னா அது பாதுகாப்பா அந்த டேட்டாவை அனுப்புறதுக்கும் சரி. கம்ப்ரெஷன்னா அதிகமான டேட்டாஸ், அதாவது ஒரு டேட்டா வந்து அதிகமான சைஸ்ல இருக்கு, அதை கம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கு நம்ம யாருக்கு சென்ட் பண்றோமோ, என்ன டிவைஸுக்கு சென்ட் பண்றோமோ அதுக்கு புரியுற மாதிரி அந்த டேட்டாவை டிரான்ஸ்லேட் பண்றது தான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேபெக் ஃபைல், எம்பிஜி ஃபைல், எஸ்எஸ்எல், டிஎல்எஸ், இது எல்லாமே வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேவா? டீடைல்ஸ், இது வந்து ஓஎஸ்ஐ மாடல்னா என்னன்னு பேசிக்கா புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இது. ஏன்னா டிஎல்எஸ்னா டிஎஸ்எஸ்எல்னா அதுக்கு தனி கிளாஸ் எடுக்கணும், டிஎல்எஸ்னா அதுக்கு தனி கிளாஸ் நிறைய இருக்கு. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் போனீங்கன்னா இந்த முன்னாடி பாத்தீங்களா ப்ரோட்டோகால்ஸ், எஃப்டிடிபினா என்ன, ஹெச்டிடிபினா என்ன, எஃப்டிடிபினா என்ன, எஸ்எம்பிடினா என்ன, டிஎன்எஸ்னா என்னன்னு தனி கிளாஸஸ் இருக்கு. அது அடுத்த கிளாஸஸ் நான் சொல்றேன். ஸோ ஓஎஸ்ஐ மாடலோட பேசிக் கான்செப்ட் தான் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இதில் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அடுத்து என்னன்னா செஷன் லேயர், மேனேஜர் செஷன் பிட்வீன் தன் அப்ளிகேஷன்ஸ். ஒரு செஷன் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது தான் இந்த செஷன் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் த டைனமிக்ஸ் கனெக்ஷன் பிட்வீன் தன் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு லேப்டாப்ல இருந்து ஒரு டேட்டாஸுக்கு நீங்க ஒரு மெயில் சென்ட் பண்றீங்க, எதுனாலும் சரி அந்த சென்டிங் ப்ராசஸ் வந்து சென்ட் ஆகிக்கிட்டு இருக்கா, இல்ல சென்ட் முடிஞ்சிருச்சா, இல்ல ரிசீவ் ஆயிடுச்சா. இப்போ நார்மலா வாட்ஸ்அப்ல ஒரு சில பேர் வந்து ரீட் ஒன்லின்றத எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ப்ளூடிக் வந்துருச்சுன்னா எனக்கு சென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம்ன்றவங்க அவங்க ஒரு என்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்காங்களா, ப்ளூடிக் ஆயிடுச்சுன்னா ஒரு சென்ட் ஆயிடுச்சுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தருது இல்ல. இது ப்ளூடிக் ஆகலாட்டி எனக்கு சென்ட் ஆகல, இந்த மாதிரி ஒரு டேட்டா சென்ட் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டாஸ் எப்படி அது எப்படி சென்ட் ஆகுது அப்படின்றத பாக்குறது தான் இந்த செஷன் லேயரோட கான்செப்ட். என்ன கனெக்ஷன்ல சென்ட் ஆகுது. இப்போ நார்மலா ஒரு ஃபோன் கால் பண்றீங்க, தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு ஃபோன் கால் பண்ணும்போது அந்த ஃபோன் கால் வெயிட்டிங்ல இருக்கா, இல்ல கால் வந்து எங்கேஜா இருக்கா, இல்ல நெட்வொர்க் பிஸியா இருக்கா, இந்த மாதிரி எனக்கு டினோட் பண்ணுது இல்ல. ஸோ இதுதான் வந்து செஷன் லேயரோட கான்செப்ட். ஓகேவா? the session setup maintains the termination. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா செஷன் செட்டப் மெயின்டைன்ஸ் த டெர்மினேஷன். ஃபோன் கால் பண்றான், ஒரு ஸ்டார்ட்
இல்லாட்டி டாக் பண்றது. ஸோ அவங்களுக்கு கால் பண்றோம், கால் பண்ணும்போது அந்த கால் நம்ம பேசுறது ஒரு டேட்டா தானே. ஸோ அந்த டேட்டாவை சென்ட் பண்ணும்போது அந்த டேட்டாஸ் வந்து ரிசீவ் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒரு ப்ராசஸ் மூலியமா பாக்குறது தான் செஷன் டேட்டா. அதாவது அந்த கால் வந்து சென்ட் ஆயிடுச்சா, ரிசீவருக்கு சென்ட் ஆயிடுச்சா, இல்ல அந்த கால் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கா, இல்ல அந்த கால்ட வந்து ஹோல்டு பண்ணிருக்காங்களா, இல்ல அந்த நெட்வொர்க் வந்து பிஸியா இருக்கா, அப்படி இது வந்து நாட் அ கால் ஃபங்க்ஷன். ஒரு மெயில் சென்ட் பண்றதுனாலும் சரி, ஒரு வாட்ஸ்அப்ல டேட்டா சென்ட் பண்றதுனாலும் சரி, எல்லாத்துக்குமே இது என்ன ஆகும்னா ஃபங்க்ஷன்ஸ் ரன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் லேயர்ன்றது ஒரு எண்ட் யூசர் ஃபங்க்ஷன்னால நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு ஃபைல் ஃபார்மட், அதாவது நம்ம ஒரு வெப் ப்ரௌசர்ல ஒரு டேட்டாஸை நம்ம எடுக்கிறது. ஒரு வெப் ப்ரௌசிங்ல நம்மளுக்கு தேவையான விஷயத்த ப்ரௌஸ் பண்ணிக்கிறது தான் வந்து அப்ளிகேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயர்ன்றது டிரான்ஸ்லேஷன். ஒரு வரக்கூடிய டேட்டாவை வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி டேட்டாஸை டிரான்ஸ்லேட் பண்றது. இங்கிலீஷ், தமிழ் அந்த மாதிரி லாங்குவேஜ் பேஸ் பண்ற மாதிரி கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜஸ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்றதும், என்கிரிப்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இந்த 3 ப்ராசஸ் பண்றதா ப்ரெசன்டேஷன் லேயர். செஷன் லேயர்ன்றது அதோட கனெக்ஷனை பேஸ் பண்ணி அந்த கனெக்ஷன் சென்டிங்ல இருக்கா, ரிசீவ் ஆயிடுச்சா, இல்லை அக்னாலஜ்மெண்ட் ஃபைல் எனக்கு சென்ட் ஆயிடுச்சா, ரிசீவ் ஆயிடுச்சா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதா இந்த செஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர் அண்ட் டேட்டா லிங்க் லேயர். இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்றது என்னன்னா, என்ஷூர் தட் கம்ப்ளீட் டேட்டா டிரான்ஸ்ஃபர், ரெஸ்பான்சிபிள் ஃபார் தன் எரர் ரெக்கவர் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். ஃபங்க்ஷன் வந்து செக்மெண்டேஷன், அக்னாலஜ்மெண்ட். ப்ரோட்டோகால் வந்து டிசிபி அண்ட் யூடிபி அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு டேட்டாவை நீங்க சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த டேட்டாவை சென்ட் பண்ணும்போது எப்படி சென்ட் பண்ணுவீங்க, எந்த லைன் மூலியமா சென்ட் பண்ணுவீங்க, அதுக்கு என்ன வயர் தேவை, எந்த பேக்கெட் தேவை அப்படின்றது தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். எக்ஸாம்பிள், இப்போ நீங்க நார்மலா ஒரு கொரியர் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த கொரியரோட ஐட்டமை ஒரு பாக்ஸ்ல கவர் பண்ணி எங்கேயோ நீங்க ஒரு கொரியர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பீங்கல்ல, அந்த கொரியர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும், எந்த டெஸ்டினேஷனுக்கு அனுப்பணுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு அனுப்பும்ல. ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ எப்படி அந்த டெஸ்டினேஷனுக்கு அந்த கொரியர் போய் சென்ட் ஆகுது, ஒரு டெலிவரி பர்சன் மூலியமா அந்த கொரியர் வந்து சென்ட் ஆகுது. ஸோ இதுதான் டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷனுக்கு ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளிப்கார்ட்லயோ, அமேசான்லயோ, சம்திங் மீஷோலயோ வந்து டேட்டாஸை நீங்க ஒரு டெலிவரி வந்து வாங்குறீங்க. அந்த டெலிவரி வாங்கக்கூடிய போது அந்த பேக்கெட் எனக்கு ஒழுங்கா டேமேஜ் இல்லாம வந்திருக்கா, கரெக்டா வந்திருக்கா, இந்த மாதிரி எனக்கு ஃபைன் பண்றீங்களா, ஃபைன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றீங்க. இதுதான் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ ஒரு டேட்டாவை வந்து கரெக்டா சென்ட் பண்றது அதான் டிரான்ஸ்போர்ட் லேயர். இதுல வந்து 2 ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, டிசிபி அண்ட் யூடிபின்றது. டிசிபி அப்படின்றது ஒரு டேட்டா சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு கரெக்டா சென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபைல்ஸ். இப்போ வந்து ஒரு பார்சல் எனக்கு வந்துருச்சுன்னா ஓடிபி நான் சென்ட் பண்ணக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பார்சலை டெலிவரி பண்ணுவாங்க. நம்ம பிரிச்சு பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருந்தா தான் ஓடிபி சென்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிசிபி. இதே யூடிபி அப்படின்றது என்னன்னா, நீங்க அதாவது அந்த கொரியர் வந்து ஜஸ்ட் போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ அதுல எதுவும் டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்தாலும் சரி, பார்க்கலைனாலும் சரி, அது டேட்டா வந்து சென்ட் ஆயிரும். அதாவது நம்ம ஒரு வீடியோ கால் பண்றோம்ல, இப்போ வீடியோ கால் பண்ணும்போது பஃபர் ஆகும், வாய்ஸ் பிரேக் ஆகும், சம்டைம்ஸ் வந்து கிளியரான வீடியோஸ் கிடைக்காது. இதெல்லாமே பஃபரிங் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே யூடிபி ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்றது ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்றது. எப்படி சென்ட் பண்றாங்க, எதை பேஸ் பண்ணி சென்ட் பண்றாங்க, கரெக்டா சென்ட் பண்றாங்களா அப்படின்றதுதான் டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் லேயர் அப்படின்றது என்னன்னா, எந்த பாத் வழியா அந்த டேட்டாவை சென்ட் ஆகுது. determine how the data is sent to the receiving devices. எந்த பாத் வழியா அந்த டேட்டா சென்ட் ஆகுது. ஹேண்டில் லாஜிக் addressing and routing functions, packet forwarding and addressing, ப்ரோட்டோகால்ஸ் ஐபி, ஐசிஎம்பி, OSPF, RIP இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால்ஸை பேஸ் பண்ணி ஒரு டேட்டாவை சென்ட் பண்றீங்க. இப்போ நீங்க நார்மலா ஒரு எக்ஸ் டைரக்ஷன்ல இருந்து ஒய் டைரக்ஷனுக்கு நீங்க போகணும். அதுக்கு டெஸ்டினேஷன் வந்து நீங்க போடுறீங்க கூகுள் மேப்ல. ஸோ அந்த கூகுள் மேப்ல போடும் போது டெஸ்டினேஷன் லெஃப்ட், டேக் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதுதான் வந்து நெட்வொர்க் லேயர். ஸோ நம்மளுக்கு போகக்கூடிய பார்சல் கிடைச்சிருச்சு, நம்மளோட டெலிவரி டேட்டா கிடைச்சிருச்சு. அந்த டேட்டாவை கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போறதுக்கு எந்த பாத்துல போறது, எப்படி போறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நெட்வொர்க் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம ப்ரோட்டோகால் ஐபி, இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ஐசிஎம்பி, OSPF அண்ட் RIP அப்படின்ற ப்ரோட்டோகால் யூஸ் பண்றோம். ஸோ அந்த டேட்டா லிங்க் லேயர் அப்படின்றது என்னன்னா, ப்ரொவைட் நோட் டு நோட் டிரான்ஸ்ஃபர்ஸ், டிடெக்ட் அண்ட் பாசிபிள் கரெக்ட் எரர் ஃப்ரம் தன் பிசிக்கல் லேயர். ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரேமிங் எரர் டிடெக்ஷன்ஸ். ப்ரோட்டோகால் வந்து ஈத்தர்நெட், PPP
அண்ட் மேக் அட்ரஸ். அதாவது வரக்கூடிய டேட்டா வந்து கரெக்டான இடத்துல டெலிவரி ஆயிடுச்சா, ஓகேவா. இப்ப நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு டேட்டாவை அனுப்புறேன் அப்படின்னா அந்த டேட்டா வந்து என்னோட எக்ஸ் ஃப்ரெண்டுக்கு கரெக்டா போகணும். அது போகாம வேற ஏதோ ஃப்ரெண்டுக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த டேட்டா கரெக்டான பர்சனுக்கு ரிசீவ் ஆகலன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு கொரியன் நீங்க கரெக்டான அட்ரஸுக்கு அனுப்புறீங்கன்னா ஃப்ரம் டு எல்லாம் கரெக்டா இருக்கணும், ஸ்டாம்ப் கரெக்டா இருக்கணும். இது எல்லாமே கரெக்டா இருந்தாதான் நான் யாருக்கு அனுப்புறேன்னா உங்களுக்கு கரெக்டா டெலிவரி ஆகும், இல்லாட்டி டெலிவரி ஆகாது. ஸோ அந்த மாதிரி கரெக்டான இடத்துக்கு ஒரு டேட்டாவை டெலிவரி பண்றதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய புரோட்டோகால் இந்த ஈத்தர்நெட், பிபிபி அண்ட் மேக் அட்ரஸ். ஸோ மேக் அட்ரஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு லேப்டாப்போ ஒரு டெஸ்க்டாப்போ எந்த ஒரு நெட்வொர்க் டிவைஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அதுல பிசிக்கலா ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் மாத்தவே முடியாது. அது மேனுஃபேக்சர் பண்ணும் போதே வந்து அந்த நேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் இவங்களோட மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி, மீடியா அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த மேக் அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படி நம்மளோட லொகேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் நம்மளை கண்டுபிடிப்பாங்க, ஓகேவா. ஸோ டேட்டா லேயர்ன்றது ஒரு நோடை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அதாவது ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அது எங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றோன்றத கரெக்டான டெஸ்டினேஷன்ல கரெக்டா கொடுக்கறது தான் இந்த டேட்டா லிங்க் லேயரோட ஃபங்க்ஷன். அதுக்காண்டி தான் இந்த ஸ்டாம்ப், இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு டெலிவரி பாய் வந்து டெலிவரி பார்சல்ஸ் எடுத்துட்டு போறாங்க, வரக்கூடிய டேட்டாஸை அந்த பார்சலை வந்து கரெக்டான மேப் லொகேஷனை பார்த்து டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்றாங்க. அப்படி ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான கரெக்டான டேட்டா கரெக்டான லொகேஷன்ஸை பார்த்து அந்த டேட்டாஸை கொடுக்கறது தான் வந்து இந்த ஸ்டாம்ப், ஓகேவா. ஸ்டாம்ப் அட்ரஸ் எல்லாமே அதுதான் டேட்டா லிங்க் லேயர்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பிசிக்கல் லேயர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான லேயர். இந்த லேயர்ல ப்ராப்ளம் மேக்சிமம் இந்த லேயர்ல தான் எனக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு 45 to 55% வந்து இந்த லேயர்ல தான் எனக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ பிசிக்கலா ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் இந்த பிசிக்கல் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்மிட் ரா பிட் ஸ்ட்ரீம் ஓவர் த பிசிக்கல் மீடியம். ஸோ கேபிளா இருக்கலாம், சுவிட்சா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் சிக்னலா இருக்கலாம். ஸோ கோஆக்சிஸ் கேபிள், ஃபைபர் கேபிள், ஹப், மோடம், இதுல எல்லாத்துலயுமே எனக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது யூசிங் ட்விஸ்டட் பேர் கேபிள், யூடிபி அண்ட் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் ஆர் ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ், இது எல்லாமே டூல்ஸஸ். ஸோ கிரிம்பிங் டூல்ஸ், இந்த டூல்ஸை பற்றியெல்லாம் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த டூல்ஸை வச்சு இந்த RJ45 ஜாக்கை வச்சு எப்படி நம்ம ஒரு லேண்ட் கேபிளை கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து ஐஓ போர்ட்டில் எப்படி ஒரு லேண்ட் ஜாக்கை கிம் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கனெக்டிங் டிவைசஸ். இந்த கனெக்டிங் டிவைசஸ் வச்சு இந்த ஹப்லையோ இல்லை சுவிட்ச்லையோ நம்ம அந்த கேபிளை கனெக்ட் பண்ணி ஒரு டேட்டாஸை எப்படி ஷேர் பண்றோம், பிசிக்கலா ஷேர் பண்றது தான் வந்து இந்த பிசிக்கல் லேயர் அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவராலா வந்து ஒரு 7 லேயர்ஸ் இருக்கு. என்னென்ன லேயர்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அண்ட் பிசிக்கல் லேயர். இப்போ என்கிட்ட 2 லேப்டாப் இருக்கு. அந்த லேப்டாப்ல டேட்டாவை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை கேபிள் மூலியமா ஷேர் பண்றேன். அந்த கேபிள் மூலியமா ஷேர் பண்ற டேட்டாவை வெறும் ஒரு சிஸ்டமுக்கு மட்டும் இல்லாம மல்டிபிள் சிஸ்டத்துக்கு கொடுக்குறேன். அதை ஒரு நெட்வொர்க், அதாவது ஒரு லொகேஷன்ல மட்டும் இல்லாம மல்டிபிள் லொகேஷன்ஸ் கொடுக்குறேன். இது எல்லாமே வந்து டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர் அண்ட் நெட்வொர்க் லேயர்ல வந்துடும், ஓகேவா. ஸோ நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அண்ட் பிசிக்கல் லேயர். ஸோ எனக்கு பர்டிகுலரா 2 லேப்டாப்ல இருக்கு டேட்டா நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னா எனக்கு இந்த ஒரு லேயர் மட்டும் போதும். பிசிக்கல் லேயர்ல நல்ல டேட்டாஸ், இந்த 2 லேயர்ல பிசிக்கல் லேயர்ல நல்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதே இது ஒரு மல்டிபிள் சிஸ்டத்துக்கு மல்டிபிள் ஏரியாவுக்கு வேற வேற லொகேஷனுக்கு நான் சென்ட் பண்றேன்னா எனக்கு இந்த பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர்ன்ற மாதிரி வேணும். ஸோ அந்த லேயர்ஸ்ல என்ன மாதிரி எனக்கு மெத்தட்ஸ்ல போகணும், என்ன ப்ரோட்டோகால்ஸை பேஸ் பண்ணி போகணும் அப்படின்றதா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸ், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர்ஸ். அது என்கிரிப்ஷன் ஆயிருக்கா, என்ன ஃபார்மட்ல நான் அனுப்புறேன், வீடியோ ஃபைல் அனுப்புறேன்னா இல்லை இமேஜ் ஃபைல் அனுப்புறேன்னா இல்லை வேற எதுவும் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறேன்னா, இது எல்லாமே வந்து இந்த பேலன்ஸ் உள்ள லேயர்ஸை பேஸ் பண்ணி அந்த டேட்டாவை சென்ட் பண்றதும் ரிசீவ் பண்றதும் ப்ராசஸ், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து OSI மாடல். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸஸ்ல வந்து சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசரை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸை இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஸோ இனி அடுத்து வர ஆகஸ்ட் மந்த்ல வந்து ஸோ ஹார்ட்வேர் ரிலேட்டடான கிளாஸஸ், மொபைல் ஃபோன், லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்ஸ், இந்த ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். ஸோ இது வந்து டேட்டா ஃப்ளோ இன் OSI மாடல். ஒரு ஃப்ளோல
OSI மாடல்ல எப்படி ஒரு டேட்டா சென்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ என்கிரிப்ஷன் சென்ட டேட்டா செக்மெண்ட் பாக்கெட்டு ஃப்ரேமு பிட்டு இப்படிதான் வரும் ஒரு டேட்டாஸ். அது வந்து பிட்டு ஃப்ரேமு பாக்கெட்டு செக்மெண்ட் டேட்டா. ஸோ ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு லெட்டர் ஃபார்மேட்டை சென்ட் பண்றாங்க. அதை வந்து கரெக்டான ஸ்டாம்ப் ஒட்டி கரெக்டாக போஸ்ட் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் டெலிவரி பண்ணி ஒரு டெலிவரி மேன்ட்ட கொடுக்குறாங்க. திரும்பி அந்த டெலிவரி மேன் கரெக்டான டெஸ்டினேஷன் பார்த்து அந்த லெட்டரை வந்து கரெக்டாக இன்னொரு நான் என்ன டெஸ்டினேஷனுக்கு அனுப்புனேனோ அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து கரெக்டாக கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கல் நேமை வந்து டேட்டா, அவங்க கொடுக்கறது வந்து டேட்டா, அது செக்மெண்ட் அண்ட் பேக்கெட்டு ஃப்ரேமு, இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். அந்த பேக் பண்றது, அந்த டெலிவரி பாய் கொடுக்கறது, பிட்ன்றது அந்த டேட்டாஸ், அந்த பிட்டை திரும்பியும் எடுத்துட்டு வந்து திரும்பியும் கரெக்டா எனக்கு வந்து டெலிவரி பண்றது. அதாவது அந்த லெட்டர்ஸ்ல எழுதியிருக்க நம்பர்ஸோ வேர்ட்ஸோ சம்திங் டாக்குமெண்ட்ஸோ வீடியோ ஃபைல்ஸோ எதுனாலும் சரி அந்த தான் பிட்ஸ். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் பிட். 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு. ஸோ பிட் டிரான்ஸ்ஃபர் இருக்கு, பைட் டிரான்ஸ்ஃபர் இருக்கு. ஸோ கிலோ பிட் பர் செகண்ட்னு சொல்றோம்ல, 10 கிலோ பிட் பர் செகண்ட், 100 கிலோ பிட் பர் செகண்ட்னு சொல்லிட்டு, அதாவது அந்த நேரத்துல இந்த செகண்ட்ஸ்ல இவ்வளோ எனக்கு டேட்டாஸ் வந்து போகுது. 10 கிலோ பிட் பர் செகண்ட், கிலோனா 1000. ஸோ 10,000 டேட்டாஸ் வந்து எனக்கு இந்த செகண்ட்ஸ்ல வந்து போகுது அப்படின்றதான் இந்த டேட்டா ஃப்ளோவோட கான்செப்ட். ஓகேவா? இது நார்மலா OSI மாடல்ல ஒரு டேட்டா சென்ட் பண்றோம் அப்படின்னா இதுதான் இது அர்த்தம். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து SCTech அப்படின்ற ஒரு சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒன்லி இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸோட காம்போனன்ட்ஸ், மொபைல் ஃபோன் லைனில் சர்வீசிங், லேப்டாப் சர்வீசிங், டெஸ்க்டாப் சர்வீசிங், நெட்ஒர்க்கிங், PCB டிசைனிங், இதை பற்றின கிளாஸஸ் எல்லாமே கம்மிங் ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அது ரிலேட்டடான ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் வீடியோஸ் தான் இப்போ நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனி அடுத்து வந்து அதுக்கு மொபைல் ஃபோன், லேப்டாப் இதுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் செக்ஷனான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணலாம். அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்யூ.